has good experience. His first film as a producer, my first film as a actor. How எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா தூக்கினேன். ஒவ்வொருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி சினிமா எடுப்பாங்க. இவர் தான் நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. எடிட்டர். இன்றைக்கி புதிதாக பல இளம் பெண்கள் டைரக்ஷன் துறைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தின் துணையோட நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? I always say I'm a true artist. I delivered both my children in the theatre. எங்கே டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சு ரேவதிக்கு? எனக்கு எங்கேயோ அரவுண்ட் அந்த அஞ்சலி டைம் இருக்கு பாருங்க, அந்த டைம்ல ஐ வாண்டட் டு பிகம். பிகாஸ் எனக்கு அந்த கதையோட அந்த ப்ராசஸ், நான் மீட் பண்ண சில நண்பர்கள் அந்த டைம்ல, அந்த ஸ்கூல் போனது, அந்த டைம்ல ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு சம் டே டைரக்ட். அண்ட் அப்போ வந்து நான் ஒரு கதையை எழுதி, ஆக்சுவலி தட்ஸ் ஒன்லி கதை எவர் ரிட்டன், அது எழுதி நான் வந்து டிவியில் வந்து ஐ மீன் எங்களோட கம்பெனி இருந்தது இல்லையா, டெலிஃபோட்டோ. ஸோ அதில் வந்து சின்ன சின்ன ஆசையில் ஒரு கதை தான். ஏன்னா முடியுமான்னு தெரியல, நம்ம எழுதுறது ஒன்று, ஆனால் அந்த எழுத்துலேருந்து விஷுவலாக அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு ஐ வாண்டட் டு ப்ரூவ் டு மை செல்ஃப். ஸோ அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் எடுத்தேன். தென் அது பார்த்தோன்னே ஐ செட் வாவ், ஐ அம் வெரி குட், ஐ வாண்ட் டு டைரக்ட். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ராங்கா சார், மித்ரா நான் எழுதும்போது நான் ஒரு வேற மாதிரி ஒரு ஷூட் பண்ணியிருப்பேன், நான் டைரக்ட் பண்ணியிருந்தா. அண்ட் அது அவங்க டைரக்ட் பண்ணதை பார்த்தோன்னே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. பிகாஸ் நிறைய விஷயங்கள் நான் சட்டிலாக ஃபீல் பண்ணதெல்லாமே வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க கொண்டு வந்தாங்க. So she was actually, I think, meant to be a director. Deadly combination. Thank No? you. Wow. When the writer and director sync, Anna. I was so and என்னால ஷூட்டிங் போக முடியல, ஆமா, இல்லைன்னா US நான் வர முடியல. போயிருப்பேன். But I'm so glad I didn't go because I'm definitely more bossy than her. ஷூட்டிங் ஸ்பாட்ல ரேவதி இல்லை இப்படி இந்த ஷாட் எடுன்னு நான் சொல்லியிருப்பேன். So I'm very happy that she went by herself and she did, and I was என்ன படம் அது, பிரில்லியன்ட். யூனோ மேம், உங்க படத்துல நடிச்ச அந்த பொண்ணு என்னோட கிராஜுவேஷன் ஃபிலிம்ல ஷி ஆக்டட். ஓ, பிரீதாவா? எஸ், பிரீதா. ஷி என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஃபிலிம் ஸ்கூல்ல படிச்சு கிராஜுவேஷன் பண்ண போது என்னோட தீசிஸ் ஃபிலிம்ல ஷி வாஸ் த ஒன் ஹூ ஆக்டட் இன் இட். ஸோ வெரி ஸ்மால் வேர்ல்ட். We were talking about editing, இல்லையா, நீங்க சொன்னீங்களே, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இது ஒரு சமயத்துல we go overboard, கம்ப்ளீட்டா கிராஷ் ஆயிடும். You have to be a master to do that, like இந்த மாதிரி I feel, சினிமாங்கிறது வந்து ஒரு டீம் ஒர்க். ஸோ எனக்கு வந்து ஃபார் மீ இப்போ வந்து எனக்கு எங்க கூட ஒரு ரைட்டர் இருந்தாங்கன்னா அவங்க எழுதி அதுலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் ஒரு டைரக்டர் விஷுவலைஸ் பண்ணி, சினிமாட்டோகிராஃபர், தென் தி எடிட்டர், த மியூசிக் டைரக்டர், சில சீன்ஸ் எல்லாம் மியூசிக் போட்டு பார்த்தோன்னா த ஹோல் எமோஷன் சேஞ்சஸ் பியூட்டிஃபுல்லி. So I feel that is why it's kind of a teamwork. எங்கேயோ வந்து இந்த director is just guiding the entire team and putting the whole thing together. So you need to trust your technicians You have and let to. them give their best. ஆமா, அந்த ஃப்ரேம்க்குள்ள அவங்களோட வேலை இல்லைன்னா நம்ம வந்து பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸும் பெரிய எடிட்டர்ஸும் போட்டுட்டு என்ன பிரயோஜனம்? அவங்க தலை மேல நம்ம உட்காந்துருந்தோம். We have to give them that. Because that is why they are who they are, இல்லையா? கிருத்திகாக்கு எங்கே டைரக்ட் பண்ணணும்னு தோணுச்சு? ரைட்டிங் தான் சார், ரைட்டிங் தான் லெட் மீ டு டைரக்ஷன். ஸோ ஒரு கதை அப்படியே எழுத ஆரம்பித்தேன். ஒரு கதை சும்மா நான் போஸ்ட் ப்ரெக்னன்சி சும்மா வீட்டில் உட்காந்துருக்கும் போது போர் அடிச்சிருந்துச்சுன்னு ஒரு கதை எழுத ஆரம்பித்தேன் ஸ்கிரிப்டாக. அந்த வேர்ல்டே எனக்கு அவ்வளோதான், அதுதான் காலிங் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி வச்சுட்டு சரி யாராவது டைரக்டர் இருந்து டைரக்ட் பண்ண சொல்லலான்ட்டு மீட் பண்ணும்போது அந்த டைமில் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இல்லை, டு டேக் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் வெளியிலேருந்து. அப்போ தான் நிறைய இடத்துல சொல்லுங்க, ஓகே ராஜேஷ் சார் வந்து மேடம் நீங்களே டைரக்ட் பண்ணுங்க மேடம் ஈஸின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், அது சொன்னதுலேருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான். ஸோ அப்படியே ஏதோ ஒரு டைமில் ஸ்கிரிப்ட் ஸ்டோரி, ஒரு ஸ்டோரிஸ் மேம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு ட்ரை பண்ணி அதை அப்படியே ஒரு டைரெக்ஷனில் வந்து விட்டு அதுக்கு மேலாம் ஐ டோன்ட் கொஸ்டின் இட், அப்படியே ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே போகிறது தான். ஒவ்வொருத்தரை வந்து டிபெண்ட் பண்ணி சினிமா எடுப்பாங்க. இவர் தான் நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. அது மாதிரி ரேவதி ஷூட்டிங்லேயும் படம் ஃபில்ம் மேக்கிங்கில் யார் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நிற்கிங்க? நான் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. அதை முடிச்சுட்டு த திங் இஸ் வென் பீப்புள் ட்ரஸ்ட் மீ. என்னோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் டெஃபினெட்லி டிஓபி.
பிகாஸ் நம்ம நினைக்கிறது வந்து கரெக்டா அந்த ஃப்ரேம்குள்ள கொண்டு வரது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாரத்ராஜா சார் வந்து கண்ணன் சார் பத்தி சொல்லுவாரு, என்னுடைய கண்கள்னு. இட்ஸ் சோ ட்ரூ. அது வந்து அந்த டெபிக்ஷன் வந்து கொண்டு வரணும் இல்லையா? அதே சமயத்துல அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுப்பேன். ஐ திங்க் என்னோட டெக்னீஷியன்ஸ் கிட்ட கேட்டாதான் தெரியும் அதோட உண்மை. எடிட்டர் எடிட் என்னுடைய தப்பெல்லாம் மறைச்சு எனக்கு கை கொடுத்து கூட்டு போறது ஐ திங்க் மை எடிட்டர். பிகாஸ் கேமராமேன் கூட சம்டைம்ஸ் எனக்கு சரியா வரலன்னா நான் மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். எடிட்டருக்கு வந்து அந்த கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டோரி வந்து கண்டிப்பா இருக்கணும். கரெக்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது எடிட்டர். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான். யார் நம்மளை நம்பி காசு போடுறாங்கன்னு தோணுதுல, தட் இஸ் த டஃபஸ்ட் ஜாப் வேற. ஸோ ஒன்ஸ் அவங்க நம்பி வர்றது, அவங்க இல்லாமல் நம்ம படம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டீமு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படியே ஆட் ஆன் ஆகி, ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஒரு எடிட்டராக இருக்கட்டும், ரிலீஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த கை கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப். ஆனால் ஃபஸ்ட்டு whoever trusts us with their money. மை 80s ஐ திங்க். ஏன்னா நான் என் படங்கிறதுனால நான் ஒரு விஷனில் வந்து நான் அதில் வேலை பார்க்குறேங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. பட் 80s வந்து அதே அளவுக்கு பேஷன், அதே அளவுக்கு எஃபர்ட் போட்டு தே ஒர்க் ட்வைஸ் அஸ் ஹார்ட். ஒரு நம்ம 5 நிமிஷம் உட்காந்தோன்னா கூட அவங்க அந்த 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. ஸோ அந்த கதையோட புரிதல், அந்த கதையோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கிறத செட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அவங்க. ஸோ என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் சில படங்களில் என்னோட பிக்கெஸ்ட் வீக்னஸும் என்னோட 80s தான். கதையை போய் ஒரு ஆள்கிட்ட பிச் பண்ணுறதுக்கே வந்து நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து போராட்டமாக இருக்குது. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் ஒரு படத்தை வந்து கதை சொல்லணும் அப்படின்னா எப்படி முயற்சி பண்ணுவீங்க? அது யாருக்குங்கிறத பொறுத்து இருக்குது சார். இப்போ சப்போஸ் ஒரு ஓடிடியில் போய் பிச் பண்ணுறோன்னா, இப்போ ஓடிடிக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு பைபிள் கிரியேட் பண்ணணும். அந்த பைபிளில் வந்து யார் ப்ரொபோஸ்ட் காஸ்ட் இருக்கணும், என்ன கதை அவுட்லைன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்குது. வேறஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்கிட்டனா நார்மலாக இப்போ வரைக்கும் நம்ம ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை ஒரு ஃபோன் நம்பரோ பண்ணால் ஐ திங்க் பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிவ். பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ம். பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு ஆக்டர் அப்படின்னா கூட மேபி டைரெக்டாக ஆக்டருக்கு ஆக்சஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு மேனேஜரோ ஒரு பிஆர்ஓ கிட்டயோ நம்மளால சில பேர் வந்து பிஆர்ஓட்ட ஃபர்ஸ்ட் கதை சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. சில பேர் டைரெக்டாக கதை கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்கள்ட்ட ரீச்சபிளாக ஒரு கம்யூனிகேஷன். சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. தெர் ஆர் தோஸ் பீப்புள் அஸ் வெல். பட் நம்ம கதைக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் மேபி டைரெக்டாக சிஇஓ கிட்ட நமக்கு டைம் கிடைக்காதா இருக்கட்டும். ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிற அந்த லெவலில் அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகணும் அவங்களோட பாஸ் கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போது நான் அடுத்தது ஹாஸ்டேஜ் ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதோட கதை நான் எழுதி 10 வருஷம் ஆகுது. நவ் இட்ஸ் ஃபைனலி கெட்டிங் மேட் ஆன் இது. ஸோ த டைம் அண்ட் த ப்ராசஸ் இட் கேன் டேக் அது நிறையா எடுக்கலாம். பட் கண்டிப்பாக பீப்புள் ஆர் அப்ரோச்சபிள். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறது பெரிய விஷயம். பட் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் சார். அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டெப். அஃப்கோர்ஸ் சில பேர் கண்டிப்பாக அது நம்ம எவ்வளோ மெசேஜ் பண்ணாலும் இக்னோர் பண்ணுவாங்க. பட் நான் பெரும்பாலும் பார்த்தது வந்து கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் வருது சார். எஸ் ரைட் நவ் ஐ எம் நாட் ஃப்ரீ அதாச்சும் வரும். இல்லை நம்ம வந்து ஒரு 3 months கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படியாச்சும் வரும். இதில் உங்கள் 3 பேரை பொறுத்த வரைக்கும் பல இயக்குனருடைய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. உங்களுடைய டைரக்ஷனில் அது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தது? என்னோட டைரக்ஷன்ல எங்கேயாவது நீங்க கொஞ்சம் பாலச்சந்தர் சாரோட பாதிப்பு தெரிவார். இருக்கும். பிகாஸ் அவர் தான் எனக்கு வந்து காட் ஆஃப் சினிமா ஃபார் மீ. டுடே இன்னைக்கும் நான் நினைக்கிறேன் அவங்களெல்லாம் வந்து நம்ம நிராகரிக்கவே முடியாது. அவர் ஆகட்டும், பாரதி ராஜா, மணிரத்னம், தேர் ஆல் மைல்ஸ்டோன்ஸ். சினிமா, தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க கண்டிப்பா தோல்வியே அடைய முடியாது அவங்களால. எனக்கு ஒரு என்னுடைய சினிமா, என்னுடைய வியூ பாயிண்ட்ல நான் பாலச்சந்தர் சாரை ஒரு பெரிய ஐடல்ல பார்த்தேன். சூப்பர். ரேவதி? ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி லக்கி. உங்களுக்கே தெரியும், பரத்ராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட 2வது படம் பரதன், பாபு சார், மகேந்திரன், அப்புறம் பாலச்சந்தர் சார், மணி சார். ஸோ எனக்கு வந்து நிறைய ஒரு ஒரு அழகான ஒரு ஜேர்னி வித் ஃபேபுலஸ் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். எனக்கு வந்து இந்த லெஃப்ட் லுக், ரைட் லுக் எல்லாம் சொல்லி கொடுத்தது மண் வாசனையில கண்ணன் சார். அங்கேருந்து ஆரம்பிச்சு இன்னும் அந்த டெக்னிக்கல் நாலேஜ் ஆல்சோ என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே எனக்கு டெக்னிக்கலா சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் எது அது கேள்விகள் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அது இட் ஹஸ் பீன் குட் அட் டைம்ஸ், இட் ஹஸ் பீன் வெரி பேட் அட் டைம்ஸ். ஸோ அந்த கேள்வினால நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹவ் கிவன் மீ. ஐ திங்க் ஐ ட்ரை
அந்த பாத். ஸோ அதான் அந்த பேலன்ஸ் இல்லையா? நல்ல படங்கள், நல்ல கதைகள். என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்டா தான் இருக்கும். அதுல ஒரு இஷ்யூ இருக்கலாம். பட் எல்லாமே இட்ஸ் இட்ஸ் தட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அது இவங்க எல்லாரும் தான் எனக்கு ஒரு அமேசிங் டீச்சர்ஸ் மாதிரி. அங்க எங்கேயோ மணி சார் இஸ் டெஃபினெட்லி தேர் ஆன் டாப். நான் கொஞ்சம் அந்த டைம்ல எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, ஐ கேம் வெரி லேட். பட் ஸ்டில் நான் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ்டேருந்து எல்லாம் நிறைய கத்துட்டுருக்கேன். அஸ் ஷி செட், நானும் கேள்வி கேட்டுட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்து திட்டி போய் கேரவன்ல போய் உட்கார சொல்லியிருக்காங்க. எங்கள வேலை பண்ண விடாம இப்படி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார சொல்லுங்க. பிகாஸ் தட் தர்ஸ்ட் ஃபார் லேர்னிங், தட் ஃபேசினேஷன், என்னது தெரியணும். அண்ட் யூ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் மைண்ட் பீப்புள் நோயிங் தட் யூ டோன்ட் நோ. அந்த ஒரு விஷயம் இருந்ததுனால நிறைய கற்றுக்க முடிஞ்சது. நிறைய டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். I also had the opportunity to work with ace directors and technicians, cinematographers. So that was my learning curve. And still whenever I go to the sets, Kritika knows, I have worked with her. She's directed me. So when camera and idum pathina, I get so excited. Like it never fails to fascinate me. And last breath vara, I want to do this, make films. So that's my wish. Let's see. He has good experience of me in the set. His first film as a producer, my first film as a actor. ஒரு நாளைக்கு கேமரா எவ்வளோ ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு கேமரா தூக்கினேன். எனக்கு அவ்வளோ திட்டு. ஞாபகா? Oh God, whole day I got shouted at. I didn't know where to go. I just wanted to lift and see how heavy is the camera. எந்த சமரசமும் இல்லாம படம் எடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லாரும்? இல்ல சார். கஷ்டம்தான். யாருக்காவது ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தானே. இப்ப நான் வந்து ஒரு கதை எழுதினேன்னா, அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அது வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் சொல்லும்போது, "அது வேணாம், நீங்க இதுல பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் நடிச்சா சூப்பர்பா இருக்கும். அப்ப நான் கேட்குற பட்ஜெட் கிடைக்கும்னா, அந்த ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்காது. அவங்க ஃப்ரீயா இல்ல, நீங்க இவங்கள வச்சு பண்ணுங்க. ஸோ காம்ப்ரமைஸ்ன்றது நடக்க தான் செய்யுது. அத மீறி நம்ம சொல்ல கதை தான் சார் முக்கியம். அத மீறி நம்மளால அந்த கதைய அழகா சொல்ல முடிஞ்சா, அந்த காம்ப்ரமைஸ வந்து நம்ப கண்டிப்பா அத ஓவர் கம் பண்ணிடலாம். No, I agree with her totally. Because, I mean, lifely we have so many compromises. You just decide எது priority. In the end, கதை தான் priority. யாரையும் நடிக்க வைக்கலாம்னு சில நேரம் எனக்கு வந்து ஒரு அசட்டுத்தனமான தைரியம் இருக்கும். So sometimes I just feel that I can do it. But I think that's okay. காம்ப்ரமைஸே பண்ணாம நான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப நார்சிசிஸ்டிக்கா எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் படம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் உண்டு. எதனால அப்படின்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட்டோ இல்லை ஒரு சிம்பிள் ஒரு காஸ்டியூம், நம்ம ஒரு ஒயிட் காஸ்டியூம் வேணும்னு சொல்லியிருப்போம். அன்னைக்கு தண்ணிக்குள்ளே இறங்குற ஒரு ஷார்ட்டாக இருக்கும். அப்போ ஒயிட் போட்டால் சரியாக வராது, பிளாக் மாற்றணும். அது ஒரு காம்ப்ரமைஸா? ஸோ ஐ திங்க் த வேர்ட் சமரசம் இல்லை காம்ப்ரமைஸ்ங்கிறது ஒரு தப்பான விஷயம். ஒரு டைரக்டர் வந்து பாக்கி 23 கிராஃப்டை வழி நடத்தி ஆர் அதில் சில சாய்ஸஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு படம். அது காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை, சமரசம்ங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் வேர்டா இருக்கு. சாய்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ 24 hours ஷூட் பண்றோம்னா 24 hours-உம் ஒரு 20,000 சாய்ஸ் வரும். 20,000 சாய்ஸ்ல கரெக்ட் சாய்ஸ், நமக்கு தோன்ற கரெக்ட் சாய்ஸ் எடுப்போம். ஆடியன்ஸ் அது கரெக்ட் சாய்ஸ்னு நம்புவாங்கன்னு நம்புறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு புதிதாக பல இளம் பெண்கள் டைரக்ஷன் துறைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய அனுபவத்தின் துணையோட நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை தான் ஃபர்ஸ்ட் கேக்குறேன். எல்லாரும் நாங்க உங்களை தான் பார்க்கிறோம். We are all waiting for your answer. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க போறாருன்னா டைரக்டரை அவர் அப்ரோச் பண்ணுவாரு. I have not heard a producer approaching a lady director and saying I want to make a film, will you do it? Maybe நீங்க சொன்னீங்க உங்களை ரெண்டாவது வாட்டி கேட்டாங்க. இட்ஸ் வெரி ரேர். அதனால வந்து இதுக்கெல்லாம் நீங்க ஓகே, யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹார்ட். உங்களோட கனவு வந்து உடனே நிறைவேறாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்காக நீங்க உழைக்கணும். அதுக்கெல்லாம் ரெடியா இருந்தீங்கன்னா யூ ஹேவ் அ பேக்கப், யூ ஹேவ் அ ப்ரொடியூசர், எல்லாம் இருந்து எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கண்டிப்பாக வாங்க. கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. பயமுறுத்தல, நான் உண்மையா சொல்றேன்.
உண்மையா சொல்றேன். நீங்க யாருமே நஷ்டப்படுறதுக்காக எந்த தொழிலையும் செய்யறது கிடையாது. கரெக்ட். திஸ் இஸ் அ பிஸ்னஸ். கரெக்ட். ஸோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் செய்யணும். என்னுடைய நீங்க காம்ப்ரமைஸ் பத்தி பேசும்போது இல்லை, நம்ம வந்து நான் லைக் மதுமிதா சார், நான் நினைச்சது தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சரியா வராது. யூ ஹேவ் டு டேக் ஒப்பீனியன்ஸ். அதனால தான் நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் வைக்கிறீங்க, அங்கேயே உங்க காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ இன்னும் யூ நீட் டு காம்ப்ரமைஸ் அண்ட் டேக் எல்லாருடைய ஒப்பீனியனும் எடுத்து அதுலேருந்து நீங்க எது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் இது வந்து நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு துறை கிடையாது சினிமாவே. அது நடிக்கிறதா இருந்தாலும் சரி, இயக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த கிராஃப்ட் நீங்க சூஸ் பண்ணாலும் என்னுடைய இது வந்து சினிமா அப்படிங்கும்போது நீங்க உள்ள வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கத்துக்கங்க. அது நம்மளை வெளியே அனுப்பக்கூடாது. நம்ம சூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு குவிட், ஐ வாண்ட் டு, இஃப் யூ நோ ஒன்லி ஆக்டிங், அது முடிஞ்சிச்சுன்னா போக வேண்டியதுதான். யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். தயவு பண்ணி உங்களை ஈடுபடுத்திக்குங்க அதில். ஆனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இட் வில் டேக் டைம். ட்ரை அன்டில் யூ சக்சீட் தான். இது வந்து எஸ்பெஷலி இது வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணும். என்ன சொல்கிற மாதிரி மற்ற ப்ரொஃபஷன் மாதிரி இல்லை. இந்த இதில் இந்த ப்ரொமோஷன் வாங்கிடலாம், இப்படி போயிடலாம், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், ரிட்டையர்மெண்ட் ஆகிடலான்ற ஒரு இதே கான்செப்டே இல்லை. அது சில பேர்லாம் சம்டைம்ஸ் ஏடிஸ்லாம் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களாம் வந்து நான் ஒரு படம் எடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்வாங்க. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காது. நான் படம் கல்யாணம் பண்ணவங்களாம் நான் படம் எடுத்து தான் குழந்தை பெற்று போயிருவாங்க. இது மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வச்சுக்காதீங்க. அது எப்போ நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் கீப் ட்ரைங். எஸ்பெஷலி நான் என்ன சொல்லேன்னா, அட்லீஸ்ட் இது என் கேஸில் கிவ் அப் பண்ணலான்ற ஒரு இது என்ன, நம்ம ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு படம் எடுக்கணும்னு, நம்மளுக்கு ஒரு ஏதோ சாவி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது எப்படி எடுக்க போகிறோம், எங்கே செட் பண்ண போகிறோம், எனக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு இதே இல்லை. ஆனால் கரெக்டாக கிவ் அப் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அதையும் மீறி நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். கிவ் அப் பண்ணலாம் இல்லை இல்லை, வி ஷுட் நாட் கிவ் அப், வி ஷுட் கீப் ட்ரைங்குன்ற போது தான் நடக்குது. I would tell people not to give up when you want to make a film, because அது நீ அந்த லைனை கிராஸ் பண்ணி உன்னை சோதிச்சு கிராஸ் பண்ணும்போது உனக்கு அது நடக்கும், பிகாஸ் ஆஃப் யுவர் பேஷன். I agree with that. Just keep going. It will take time. ஏன்னா அவ்வளோ ஈஸியா it doesn't happen. பட் It's a vast industry. இருக்கலாம் ரேவதி. பட் எனக்கு இப்போ சமீபமாக எனக்கு தோன்றது என்னன்னா, இப்போ நம்மளாம் நடிக்கும் போது ஒரு படம் ஓடிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டம் கொடுக்காம கோஆப்ரேட்டிவாக இருந்தோம்னாக்கா, லைக் ஐ ஹவ் டன் 31 ஃபிலிம்ஸ் வித் ரஜினிகாந்த், ஐ ஹவ் டன் அபவுட் 29 ஃபிலிம்ஸ் வித் கமல் சார். வந்து இப்போ அது கிடையாது. இப்போ இட்ஸ் அ வெரி ஷார்ட் லிவ் ப்ரொஃபஷன். இன்னைக்கு ஒருத்தர் இருக்காங்க, நாளைக்கு அவங்கள அடிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க வராங்க. பீப்புள் ஆல்சோ வாண்ட் சேஞ்ச். அதனால இங்கே இப்போ யாராவது வராங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பேக்கப் வச்சுக்கோங்க, படிச்சுட்டு வாங்க. இது இல்லைன்னா வேற ஏதாவது செய்யறதுக்கு definitely have a backup. Correct. That definitely. ஐ பர்சனலி நான் அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே, என் பசங்களுக்கு கூட இல்லை, நான் சினிமா வேண்டான்னு சொல்ல, படிங்க, அப்புறம் யூ நோ வாட் டு சூஸ். ஸோ நீங்க இட்ஸ் நாட் லைக் முன்னாடி மாதிரி ஒருத்தர் ஒரு ஷீலாமாவும் நசீர் சாரும் 100 படம் பண்ணாங்க. அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது இப்போ. அந்த ஸ்பேனெல்லாம் இனி நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒன் மூவி அட் அ டைம் தான். நம்ம வந்து ஒரு டிரெக்ஷனுக்கு வரும்போது இப்போ டிஜிட்டல் சினிமா வந்தாச்சு, இட் லுக்ஸ் வெரி ஈஸி, 6 வண்ணா வந்து படம் எடுக்கலான்னு. பட் இட் ஹெல்ப்ஸ் டு ஒர்க் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர் வித் சம்மன். ஒரு 1-2 ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு தென் யூ கம், it makes it much easier. And also you need to be updated, you need to equip yourself with the skill set, everything. Then you do all that and then you come, it's easier. I feel I could have made use of the opportunities in a much better fashion if I had done this. It was just a craze and or a fascination and or very madri ulla vandhen, but I struggled a lot. Had I worked with someone as an assistant director and கொஞ்சம் எக்ஸ்போஷர் கிடச்சி கொஞ்சம் கூட டெக்னிக்கலாக நான் என்ன எக்யூப் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். இன்னும் கஷ்டப்படுறது சொல்கிறத விட இன்னும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, பிகாஸ் டு கெட் ஒன் ஃபிலிம், டு கெட் டு மேக் ஒன் ஃபிலிம், there's so many people waiting, right? It's not easy to get an opportunity. So when you have got the opportunity, yes, I've worked for it, I have struggled, all that is fine, but I have got the opportunity. So அதோட potential full use பண்ணணும்னா you need to have that skill set. You need to know the craft.
எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சிட்டு தென் there is no excuse. You can't say இல்ல நான் வந்து I would go one step further. ஒரு 2 பேஜ் எழுதினது, உங்க ஃப்ரெண்ட் எழுதினதும் நீங்கள் எழுதினதும் எல்லா குரூப்பா எழுதினது ஒரு குட்டி ஃபிலிமா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பாருங்க. And if you feel that you have that ability to translate from paper to visual, and இப்போ வந்து நிறைய இருக்கு, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. YouTube, you can use it as a visiting card. You put it and you send the link to people. Automatically that will give you that, okay, yes, now it is possible. So அது நான் பண்ணினேன். I did that. I did many short films. Basically, yes, I had that, you know, ability to do it. But that's not enough. That's what I'm trying to tell you. ஸோ ஓகே, நம்ம குட்டி ஃபிலிம்ஸ் போட்டு ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லாமல் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி தென் யூ கெட் அ ப்ராஃபிட் மார்ஜின் ஃப்ரம் தேர், தென் ஐ மேட் மை நெக்ஸ்ட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஸ்டில் when I made my feature film, I thought I should have worked with someone as an assistant director, at least in 2 films. That would have given me an advantage. Though I worked as an actor, ஒரு 40 films நடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் direction ஆரம்பிச்சேன். 5th year I started. But still I feel working as, and then when you go there as an assistant director, நம்ம மைண்ட் வந்து நான் படம் பண்ண போறேன், அப்போ நான் எங்க கான்டாக்ட், how to do the networking, எப்படி நான் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுன்னு இல்லாம you need to be there to learn the craft. அது மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா? இல்ல இவங்களுக்கா? She has worked with so many people. I worked with 100 directors, assistant director. சொன்னேன் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ண. பட் நோ, ஐ வாண்ட் டு மென்ஷன் ஒன் திங். ராஜ் பரத்னு ஒரு டைரக்டர் இருந்தார் தெரியுமா? அவருக்கும் சினிமாக்கும் சம்பந்தமே கிடையாது. பேங் ஆன் ஹி கேவ் ஹிட்ஸ். உச்சக்கட்டம் பெரிய hit. ஏதோ 2-3 பெரிய ஹிட். Exceptions. அதான் சொல்றேனே, I'm not setting him as an example. And the passion he had, he educated himself. செம்ம ஹிட் அந்த படம் எல்லாம். பெரிய ஹிட். அது அடுத்து சொல்லாதே யாரும் கேட்டார். Ram Gopal Verma has never worked as an assistant. And I am the one, when he came and told me a story, I said, Ramu, maybe you should work somewhere as an assistant. Then come back and tell me the story. But what an ace technician. கத்துக்கிட்டு வரும்போது ஒரு பலம் தான், இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு. வேற மனிஷா never worked as an assistant. சில பேருக்குலாம் அது ஒரு இன்பார்ன் டேலண்ட் நினைக்கிறேன். உங்களுக்கு தோணிருக்கா எங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு? இப்போ இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஒன் திங் ஐ அம் ஹாப்பி அபவுட் தட் ஐ டிடன்ட் ஒர்க் with anyone. As an assistant. ஏன்னா I think there is also a chance that I would have picked up their style and their temper. ஏன்னா நான் இப்ப படம் எடுக்கும் போது இப்படிதான் பண்ணணும். எல்லாம் நீங்க கூட சொன்னீங்கல்ல, Oh my god. நான் வந்து யாருமே திட்ட மாட்டேன். ஸோ என் படத்துல வந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் எப்படி இவ்வளோ குவைட்டா இருக்கு, எப்படி வந்து சவுண்டே வர மாட்டேங்கிறாங்க, ஏன் எல்லாரும் இப்படி சொல்றேன்னா, வேறவா தேவ் கான் அண்ட் ஒர்க் எல்லாம் கண்ணா பின்னான்ட்டு இந்த மைக்ல கண்ணா பின்னா திட்டி. ராமண்ணா சார் இருந்தாங்க தெரியுமா? பெரிய லைட் விழுந்தா கூட ஏன்ச்சு இப்படி பார்த்துட்டு தள்ளி போயிருந்தாங்க. அவர் மாதிரி பார்க்கவே முடியாது. Oh, amazing. ராமநாராயணன் ஆல்சோ ஒன்னும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்தா என்ன சாப்பிடுறீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், கோபமே வர மாட்டேங்குது உங்களுக்கு. வெரி கூல், நேச்சர் ஆக்சுவலி. பட் இங்க என்ன அந்த டென்ஷன்ல வந்து ஐயோ அவங்க வந்து டைரக்டருக்கு இது ப்ரொடியூசருக்கு பதில் சொல்லணும், ஏன் டைம்ல முடிக்கலன்னு பதில் சொல்லணும், அந்த டென்ஷன்லாம் இருக்கும். பட் தட் இஸ் அக்செப்டட் when a male director does it. That's what I'm trying. நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆக்சுவலி நான் ஆல்மோஸ்ட் மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணேன். இஃப் ஐ worked with Mishkin sir, I would have made like dark films. இருட்டிலேயே படம் எடுத்துருப்பேன். அது மிஷ்கின் சார் கிட்டே சொல்லுவேன். அதனால அது ஜஸ்ட் மிஸ். நான் வந்து எல்லாருமே கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல்லாக லைட் வைங்கன்றதான் நான் படம் எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் வேர் தட். பட் கிருத்திகா, டோன்ட் யூ ஃபீல் நம்ம வந்து அந்த டெக்னிக்கலாக ஃபுல்லாக அதை எக்யூப் ஆகிட்டு உள்ளே வரும்போது we enjoy the process even better because there's 2 ways of seeing it. Maybe technically நம்ம வந்து not knowing certain things, I feel like I feel like I'm more focused on the emotions or getting something from the actors. And my cameraman எல்லாம் ஐயோ எனக்கு இந்த லென்ஸ் இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியலையே, இந்த ஷார்ட் இதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரிய வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ஸோ ஐ திங்க் But that is why you have your your technical DOP. team. You don't need to know that detail. As far as okay, in the frame this is what it works. ஒரு அடிக்கு எத்தனை ஃப்ரேம்னா அது தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியும். என்ன that of course நோன்னு சொல்லக்கூடாது. இல்ல, அதான் அந்த பேசிக்ஸ். நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டர் சரியில்லைன்னா கூட தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணி கத்துப்போம் அந்த ப்ராசஸ்ல.
பட் இட்ஸ் ஆல்வேஸ் நோ எனக்கு தெரியா அப்படிங்கிற கெத்தே வேற இல்ல. இல்லைன்னா தே ஆல்ரெடி டேக் யூ ஃபார் கிராண்டட். ஓரளவு தெரிஞ்சுக்கிறது வந்து குட் ஐ திங்க். Understanding and Yeah. learning and everything is great, but it's nice to have somebody who understands you without you knowing him all the details also. இந்த டிராவல் எப்படி இருக்கு? ஆஸ் அ டைரக்டர், ரைட்டர் எனக்கு ஜேர்னி பிடிச்சிருக்கு சார். வேற எந்த வேலையும் தெரியாது. வேற எதையும் செய்ய விருப்பம் இல்ல. இட்ஸ் அ டஃப் ஜேர்னி. பட் இட்ஸ் பாசிபிள் வித் சப்போர்ட். நம்ம ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருந்தால் அழகா இந்த ஜேர்னிய சந்தோஷமா அப்படியே பயணிக்கலாம். ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் உள்ள பீப்புள் வந்து when they get that job which they like, அவ்வளோதான் அவங்க சார்ட்டடுன்னு நினைக்கிறேன். தென் சொல்கிற மாதிரி when you go for work, it's no work at all. அன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சு ஜாலியாக போவீங்க. அது ஒரு வேலை மாதிரி பார்க்க மாட்டீங்க. இந்த நிறைய பேர் இந்த ஐடி கம்பெனி இவங்களாம் ஐயோ வேலை, ஐயோ மண்டே இப்படிலாம் இருக்கும்போது நம்மளாம் அந்த சைட்லாம் என்னால் தலையை வச்சே படுத்திருக்க முடிஞ்சிருக்காது. பிகாஸ் ஆல்வேஸ் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் would have exhibited that ஸ்கூல்லேருந்தே அந்த ஒரு கிரியேட்டிவ். நான் தான் சொல்கிறேன், இந்த மரம் ஏறுறது, ஸ்கூலில் மரம் ஏறுறது, மாங்காய் சாப்பிட்றது, அதெல்லாம் நான் அதை பண்ணிட்டு இருப்பேன். எக்ஸாம் இதெல்லாம் வருது, மரம் ஏறிட்டு மாங்காயில் நல்லா மிளகா பொடி எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெடி பராக் பார்த்துட்டு இருப்பேன். இவ்வளோதான் எனக்கு ஸ்கூல். இது நான் இப்போ கூட வந்து ஸ்கூலில் அந்த மாதிரி பசங்க வந்து தே ப்ராப்ளி ஜஸ்ட் ட்ரீமர்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன். அது பேரண்ட்ஸ் கிட்டே இப்போ சொல்கிறது என்னென்னா, அவங்க படிக்கலன்னு சொல்லிட்டு தே மைட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டேலண்ட், டோன்ட் ட்ரை டு ஜஸ்ட் சப்ரஸ் இட் அண்ட் சே படி அகாடமிக்ஸாக மார்க் வாங்குன்னு சொல்லாது. அது என்னன்னு பார்த்து இது பண்ணுறது தான். ஸோ ஐ திங்க் க்ரியேட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா நத்திங் லைக் இட். சோல் சாட்டிஸ்ஃபைங்னு சொல்லலாம். ரேவதி? நானும் எனக்கு காலேஜ் லைஃப் காலேஜ் எல்லாமே இதுதான். ஸோ ஃபார் மீ எனக்கு என்ன, ஐ லைக் டு லேர்ன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஐ ஒர்க்ட் இன் ப்ராக்டிகலி எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எடிட்டிங்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து சினிமாட்டோகிராஃபி மட்டும் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன், பேக் ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிரிப்டிங் எல்லாத்துலேயும் அசிஸ்டன்ஸாக வாட் எவர். ஸோ திஸ் இஸ் வாட், இதுதான் என்னுடைய வாழ்க்கை and I'm fine. Yeah, I only know this. ஸோ இதில் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். கரெக்ட். எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். எது கிளிக் ஆகுதோ ஆகட்டும். எனக்கு இதுதான் தெரியும். ஃபார்ச்சுனேட் என் பசங்களுக்கு சினிமான்னு நான் பேர் வைக்கல. I always say I'm a true artist. I delivered both my children in the theatre. Wow. Wow. Seriously. தியேட்டர் தான், சினிமா தியேட்டர் இல்லை, ஆப்ரேஷன் தியேட்டர். உங்கள் எல்லாருடைய நேரத்தையும் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்றதுக்காக வந்ததுக்கு டூரிங் டாக்கி சார்பாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Thank you. Thank you. Thank you so much. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.